லார்ட். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்குற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சமையலை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்றைக்கி சமையலை பற்றி பார்க்க போகிறதுல ஃபேஸ் எல்லாம் ரொம்ப டல்லாக இருக்குது, ஐ அண்டர் சர்க்கிள் இதெல்லாமே நிறையா வந்திருக்கு. இதுக்கு என்ன பண்ணுறது? ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணணும். ஸோ ஸ்கின் கேர் ரொட்டீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸும் பார்ப்போம். அப்லோட் பண்ணுறேன். ஸ்கின் கேர்னால் என்னன்றதை பற்றியும் இது எப்படி பண்ணும் அப்படின்றத பற்றியும் நான் ஃப்யூச்சரில் வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணுறேன். இப்போ நான் எனக்கு எப்படி என் ஸ்கின்னை கேர் பண்ணிக்கிறேன்றதை பார்க்கலாம். இன்றைக்கி நான் இந்த பேண்ட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லைன்னா குழந்தைங்களுக்கு போடுற கிளிப்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். உடனே எல்லோரும் இது என்கிட்ட இல்லை அப்படின்ற மாதிரி கிளிப்பு ஒன்று வாங்கி தூக்கி டைட்டாக கட்டி எடுத்துருங்க. ஸோ கட்டி வச்சுருங்க. இல்லைன்னா முடிய வராத அளவுக்கு ஹேர் பின் வச்சு டோட்டலாக ரிமூவ் பண்ணி கட்டிடுங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ இப்போ கட்டியாச்சு. நம்ம பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ ஐ அண்டர் கொஞ்சம் இருக்குது எனக்கு. இப்போ பிளாக் பிக்மெண்டேஷன்லாம் இப்போ புதுசாக வந்திருக்கு. ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிங்கன்னா இது எல்லாமே போயிடும். ஃபேஸ் க்ளோ கொடுக்கும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் வந்து நம்ம போட போகிறது டோனரும் கிளென்சிங் ரெண்டுமே ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசர் பண்ணும். அதில் உள்ள டெட் ஸ்கில்ஸ்லாம் அழுக்கு இதெல்லாமே எடுத்துகிட்டு வெளியில் வந்துடும். ஓகேங்களா? இப்போ நம்ம இதை டேப் பண்ணிக்குவோம். கையில் வச்சு டேப் பண்ணிக்கலாம். கையில் நல்லா தேய்ச்சிட்டு ஃபேஸில் போட்டு டேப் பண்ணுங்கள், தட்டி கொடுங்க. இந்த மாதிரி கழுத்தும். டிஷ்யூ பேப்பர் எல்லா கடைகளிலையுமே கிடைக்கும். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு டிஷ்யூ ஷீட் வச்சு இது நம்ம துடைச்சிடும். நல்லா கீழேருந்து மேலே சர்க்கிள், மேலேருந்து கீழே சர்க்கிள். ஸோ நல்லா ரிமூவ் பண்ணியாச்சு. ஸோ பார்த்திங்கன்னா தெரியும் இது எவ்வளோ அழுக்கு ரிமூவ் ஆகிருக்குன்னு. ஸோ பார்த்துக்கோங்க. அடுத்தது கிளென்சிங் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். அதுவும் இதே மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி லிக்விடாக இருக்கும். ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிக்குவோம். எப்பயுமே கிளென்ஸ் பண்ணும்போது மேலே இப்படி இந்த மாதிரி சர்க்கிளில் பண்ணணும். ஓகேங்களா? அடுத்தது கன்னத்தில் இப்படி மேலே தூக்கி விடணும். இதை எவ்வளோ நேரம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மில்க் கலரில் தெரியுதில்ல, இதெல்லாம் வெட் ஆகிற அளவுக்கு நீங்கள் வரணும். அது மாதிரி மூக்குக்கிட்ட இந்த மாதிரி 2 கை வச்சு குச்சி மாதிரி இப்படி பண்ணணும். அப்புறம் அடுத்தது ஐ சர்க்கிளில் இப்படி இந்த டேனில். ஓகே, இந்த டேனில் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அடுத்தது நெத்தியில். இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ க்ளோஸாக அப்படி டார்க்காக அப்படி இருந்தேன். மில்கிங்லாம் போய் சூப்பராக இருக்குது. தெரியுதா? இந்த இடம்லாம் நல்லா க்ளோயிஷ் கொடுக்குது. ஸோ கிளென்சிங்கோட வேலைக்கு அதே மாதிரி இன்னொரு டிஷ்யூ வச்சு இதையும் வெப் பண்ணி எடுத்துடணும். வெப் பண்ணினா அழுத்தி தொடங்க. நெத்தி பக்கம் மட்டும் தொடங்க. அது மாதிரி கீழே இதை இப்படி அழுத்தி டேப் பண்ணி தொடங்க. அப்படியே இதே மாதிரி டேப் பண்ணி அப்படி துடைக்கணும். ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, எவ்வளோ இதில் உள்ள அழுக்கெல்லாம் ரிமூவ் ஆகிருக்கு பாருங்கள். ஃபேஸில் ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் இது வந்து தண்ணியில் நனைச்சிட்டு வெட் பண்ணால் இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இல்லைன்னா ஈரத்துணி வச்சு கூட துடைச்சிக்கலாம். ஒவ்வொரு இது முடிஞ்ச உடனே இது ஈரத்துணியால் கொஞ்சம் துடைச்சி விட்டுக்கோங்க. ஸ்க்ரப்பர். இந்த ஸ்க்ரப்பர் என்ன பண்ணணுன்னா எக்ஸ்ஃபோலியேட் ஃபுல்லாக உள்ள அந்த டெட் ஸ்கில்ஸ் எல்லாம் கொஞ்சம் ரிமூவ் பண்ணி கொடுக்கும். இதுவும் ஒரு மசாஜஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுவும் அப்படியே மசாஜ் தான் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி க்ரீமை கையில் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின் போனில் நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ நான் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத நான் லாஸ்ட் எண்டில் முடிஞ்சால் காட்டுறேன். ஸோ இதுவும் அதே மாதிரியே இது ட்ரை ஆகிற வரைக்கும்
சர்க்குலேஷன் பண்ணணும். ஸோ எதுவுமே ஐக்கு மேலே படவே கூடாது. மாய்ஸ்சரைசிங் ஆயிலாக இருந்துச்சு, இப்போ நல்லா டோட்டலாக ட்ரை ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இப்போ இதை நம்ம அந்த நான் சொன்னேன்ல ஃபேஷியல் ஸ்பாஞ்ச் ஷீட் இதை வச்சு நம்ம தொடச்சி எடுத்துடுறோம் நல்லா. ஸோ இப்போ ஸ்கின்னை தொட்டு பார்க்கணும், சாஃப்டாக சூப்பராக இருக்குது, க்ளோ ஆகுறது தெரியுதா? சூப்பராக இருக்குது. இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ இதில் வந்து ஜெல் ஆலிவேரா ஜெல் ஃபேஸுக்கு கொஞ்சம் ஒரு சின்ன ஜெல் மசாஜ் பண்ணுறோம். ஸோ எடுத்துக்கிட்டா போதும். அதே மாதிரி வச்சு தொடச்சி எடுத்துட வேண்டியதான். ஓகே, டன், முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், ஃபேஸாக சூப்பராக ஒரு மாதிரி க்ளோயிஷாக சாஃப்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அடுத்தது நம்ம ஃபைனலாக ஒன்று பண்ண போகிறோம். அதாவது ஒரு காட்டன் துணி வச்சு, இது எனக்கு நல்லா தெரியுது, உங்களுக்கு தெரியுதான்னு தெரில, என் ஃபேஸ் ஃபஸ்ட்டில் இருந்ததுக்கும் இப்போக்கும் நல்ல க்ளோ ஆகிருக்குங்கிறது தெரியுது. இப்போ லாஸ்ட்டாக ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் என்ன ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்கன்றது எனக்கு தெரியாது, பட் நான் இந்த ஃபேஸ் மாஸ்க் தான் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து நார்மலுக்கு நான் வந்து ஆரஞ்சு பீல் ஆஃப் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து இதில் ஆரஞ்சு கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க். ஸோ நான் இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன், கையில் எடுத்துக்கிட்டேன். இதை கண்ணுக்கு மேலேயும் கண்ணுக்கு கீழேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிளாஸ் லேயர் மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. இதை ஃபேன் காற்றுலையோ இல்லை ஏசிலையோ ட்ரை பண்ண விடக்கூடாது. நிறையா பேர் அந்த மிஸ்டேக் பண்ணுறாங்க. ஏன் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் ஆனால் பண்ண மாட்டேன். ஃபுல்லாக அது நம்மளோட சர்க்குலேஷனில் வெட்டான சர்க்குலேஷனில் அது வெட்னஸ் ஆகணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா காய வச்சுட்டு உங்களை வந்து மீட் பண்ணுறேன். மேலே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது இன்னொட்டில். இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணுவோம். தெரியுதுங்களா? சூப்பராக இருந்திருக்கு பாருங்கள். இதில் எவ்வளோ டெட் செல்ஸ், நம்மளோட செல்ஸோட இதெல்லாம் தெரியும். க்ளோஸ்அப்பில் பார்க்க பயந்துடாதீங்க. அதுக்கு பின்னாடி எவ்வளோ சாஃப்டியாக ஒரு இது இருக்குது பாருங்கள். என்னோட மாஸ்கீட். அதே டேப் பண்ணி ஸோ இப்போ பாருங்கள், ஸ்கின்னை எவ்வளோ அழகாக இருக்குது, க்ளோவாக இருக்குது, சூப்பராக இருக்குது. ஓகேவா? சூப்பராக ஆயிடுச்சு. ஸோ இப்போது இதை நான் இப்போ எந்திரிச்சு ஸோ மூஞ்சி கழுவிடலாம். நான் இப்போ இந்த வெட்னஸ் இதெல்லாம் தொடச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ மறுபடியும் ஒரு காட்டன் டவல் வச்சு ஸோ சாஃப்டாக நான் ஃபஸ்ட்டு இதில் வந்து நான் பஞ்சாரஸில் வந்து ரோஸ் வாட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டாவது வந்து கிளென்சிங் மில்க். இது வந்து நேச்சர்ஸோட கிளென்சிங் மில்க்கு. இது சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட நான் இது வந்து ஒரு 8 இயர்ஸாக யூஸ் பண்ணுறேன். ஸோ இது நான் மொத்த பேக்காக வாங்கி வச்சுட்டேன். லாக்மியில் ஸ்க்ரப்
ஸோ இது சன் டேன் ஆகிறதுக்கானது. தெரியுதான்னு தெரில உங்களுக்கு. சன் டேன் ஆகினாலும் இதை யூஸ் பண்ணிட்டு போனால் இந்த சன் டேன்லேருந்து தப்பிக்கலாம். அந்த வெயில் பட்டதுனால அந்த இடம் கருத்து இருக்கும்ல, அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கான இதுதான் இதுவும். அடுத்தது இதில் நான் ஜெல்லாக யூஸ் பண்ணது, இது மேக்கப் ரிமூவராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஜெல்லாக யூஸ் பண்ணது அதே இது லாக்மியில் நேச்சுரல் அது யூஸ் பண்ணேன். அடுத்தது நான் ஃபேஸ் மாஸ்காக யூஸ் பண்ணது வந்து எவ்ரி யூத்தில் பீல் ஆஃப் மாஸ்க், கோல்டன் பீல் ஆஃப் மாஸ்க். ஆமாம், 24 கேரட் கோல்டு இதில் ஆட் பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருந்தாங்க. பார்த்துக்கோங்க, சூப்பராக இருக்குது. ஸோ இப்போ நல்லா ஆயிடுச்சு. இதோட அடுத்த ஸ்டெப், இந்த 5 ஸ்டெப்போட 6வது ஸ்டெப் பார்த்தீங்கன்னா, நான் நிவ்யா க்ரீமில் சாஃப்ட், இது நல்லா பார்த்துருப்பீங்க, ஆடும் பார்த்துருப்பீங்க. நிவ்யா க்ரீம் இதில் விட்டமின் இ இருக்குது. ஸோ இந்த இ என்ன பண்ணுன்னா நம்ம ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சரைசராக வச்சுக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, சூப்பராக வச்சுக்கும். சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கும் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ லைட் மாய்ஸ்சரைசர், நம்ம மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சமாக கையில் எடுத்துக்குவோம். எடுத்துட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கணும். இதை நம்ம துடைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மாய்ஸ்சரைசேஷன் ஃபேஸ்லேயே இருந்தால் போதும். டேட் வைஸ் இது மாதிரி செஞ்சிங்கன்னா சூப்பரான க்ளோ கிடைக்கும். நான் இன்றைக்கி செஞ்ச 6 ஸ்டெப்பையும் டெய்லியும் காலையிலையும் நைட்டும் செஞ்சிங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷஸ் ஸ்கின்னை உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் மறந்துடாமல் என்ன பண்ணணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணணும். அப்போ தான் நான் போடுற மேக்கப் வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.